أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சித்தினி எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பேரொரு நாள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். யார் இந்த உலகத்துல முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, இறை அச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, அத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கம் குறித்து நற்செய்தியில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை விவரிக்கின்றான். சொர்க்கத்துல நமக்கு வழங்கப்படக்கூடிய உணவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகளை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுறான். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஹூருல் ஐன் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சொர்க்கத்துல ஓடக்கூடிய நதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கத்துல நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய சிறார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி சொர்க்கத்துடைய இன்பங்கள் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் வசனங்கள்ல பரவலாக அல்லாஹ் விவரிக்கின்றான். இந்த அளவுக்கு சொன்ன எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்திராத ஏராளமான இன்பம் நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நம்முடைய சிந்தனை கூட நம்ம சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான இன்பங்களை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்து இன்பங்கள்லயே மிகப்பெரிய ஒரு இன்பமாக இவற்றையெல்லாம் தாண்டி சொர்க்கவாசிகளுக்கு ஒரு இன்பம் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்ன, படைத்த ரப்புல் ஆலமீனை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு வழங்குறானே, அதுதான் இந்த சொர்க்கத்துல அல்லாஹ் வழங்கக்கூடிய இன்பங்களையே சொர்க்கவாசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய
ஒரு இன்பமாக அல்லாஹ்வை கண்களால் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கவாசிகளுக்கு வழங்க இருக்கிறான். அல்லாஹ்வை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரண விஷயமா? இந்த அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை மறுமையில பார்க்க இருக்கிறோம்னு சொன்னா அதை விட ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல அற்பமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் அவர்களை நேரில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறோம், கூட்டத்தில் முண்டி அடித்துக் கொள்கின்றோம். அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவன் சினிமா நடிகனாக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்க அறிஞர் கொஞ்சம் பிரபலமாக தொலைக்காட்சியில டிவி பெட்டியில வந்து பயான் பண்ண முடியவராக இருந்தா கூட அவர் கூட நின்று செல்ஃபி எடுப்பதற்கு ஆசைப்படுறோம். அற்பமான மனிதர்கள் பிரபலமாக இருந்தால் அவர்களை பார்ப்பதற்கு நேரில் பார்த்தா பெருமைப்படுறோம், மற்றவங்கள்ட்ட பெருமையாக சொல்றோம். சினிமா நடிகரை பார்க்க போய் உயிரை நீத்த தியாகம் செய்த வரலாறு எல்லாம் தமிழக மக்களுக்கு தான் இருக்குது. அப்படி அற்பமான மனிதர்களை பார்ப்பதே இவ்வளவு இன்பம் என்று சொன்னால், அதுவே மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால், அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை காணக்கூடிய பாக்கியம் என்பது ஒரு சாதாரண பாக்கியமா? அது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்குரிய அந்த மக்களுக்கு எல்லா விதமான இன்பங்களையும் அல்லாஹ் கொடுத்துருவான். சொர்க்கத்துல இன்பங்கள் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா அந்த சொர்க்கவாசிகள்கிட்ட, துரீதுன ஸையன் அஸீதுக்கும், உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நான் ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டுமா? இவ்வளவு இன்பங்களை தந்திருக்கிறேன், அதை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பா, இதை விட கூடுதலாக உங்களுக்கு வேறு எதையும் நான் வழங்க வேண்டுமா என்று கேட்கும் போது சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, அலத்து பையில் உஜூஹனா, இறைவா எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை எண்ணற்ற இன்பங்களை வழங்கி எங்களை நீங்க மகிழ்ச்சியில நீ ஆழ்த்தவில்லையா? அலம் புதுகில் ஜன்னத்தை ஒத்து நச்சினா மினன்னார், இறைவா இந்த கடுமையான நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த சொர்க்கத்தை எங்களுக்கு நீ தரவில்லையா? இதை விடவா நீ வேற இன்பம் வைத்திருக்கின்றாய் என்ன செய்வாங்க? அந்த சொர்க்கவாசிகள் சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய திரையை விலக்கி தன்னுடைய உருவத்தை என்ன செய்வான்? அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் காட்டுவான். தன்னுடைய திரையை விலக்கி தன்னுடைய உருவத்தை பார்த்த உடனே சொர்க்கவாசிகளுக்கு அதை விட அல்லாஹ்வை நேரில் பார்ப்பதை விட வேறு ஒரு இன்பம் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதிலே அவர்கள் லயித்து போய் விடுவார்கள். என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்யறோம்? ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்போ மறுமையில சொர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களே மிக முக்கியமான இன்பம் என்ன? படைத்த ரப்புல் ஆலமீன் நேரில் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். இந்த உலகத்துல யாரையும் அல்லாஹ் பார்த்தது கிடையாது. இந்த உலகத்துல நபிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்ட போது கூட அவர்களால் பார்க்க முடிந்ததா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு இடத்துக்கு வர வைத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா அவர்கள் வந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி அரினி அன்னுர் இலைக், இறைவா உன்னை எனக்கு காட்டுவாயாக, உன்னை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? காலலன் தரானி, மூசாவே உன்னால் என்னை பார்க்கவே இயலாது. நான் வேணா இந்த மலைக்கு என்னுடைய உருவத்தை காட்டுறேன், அந்த மலை அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்ன நீ என்ன பார்க்கலாம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுறான். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த மலைக்கு தன்னுடைய உருவத்தை காட்சி தந்த போது அந்த மலை உடைந்து தூள் தூளாக செதறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூச்சிறைத்து மயங்கி கீழே விழுந்தார்கள் என்பதை என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இந்த சாதாரண இந்த உருவத்தை கொண்டு இந்த கண்களை கொண்டு இந்த உலகத்துல நம்மால் பார்க்க முடியாது. மெஹராஜுடைய பயணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு பயணம் செய்தாங்களே, அப்போதாவது அல்லாஹ்வை சந்தித்தார்கள், பேசினார்கள், அல்லாஹ்வை பார்த்தாங்களே. நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜில் அல்லாஹ்வை பார்த்தார்கள். சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை 81வது அத்தியாயத்துல வரக்கூடிய 23வது வசனம் திண்ணமாக அவனை தெளிவான அடிவானத்தில் அவர் கண்டார் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜுடைய பயணத்துல
அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொல்லும் போது ஒரு நபி தோழர் அன்னை ஆயிஷா அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ஆயிஷா அவர்களே, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வை கண்டார்களா, கண்களால் பார்த்தார்களா என்று கேட்கும் போது அப்ப ஆயிஷா அவர்கள் சொன்ன பதில் என்ன, 3 விஷயங்கள் இருக்கிறேன், அவற்றில் எந்த ஒன்றை யார் உனக்கு சொன்னாலும் அதை நீ நம்பாத, அல்லாஹ்வின் மீது தெளிவாக பொய்யை இட்டு கட்டியவராவார். அதுல ஒண்ணு என்ன, யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறைவனை நேரில் பார்த்தார்கள் என்று கூறுகின்றார்களோ தெளிவாக அல்லாஹ்வின் மீது அவர் பொய்யை இட்டு கட்டி விட்டார். அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன அன்னையே என்று அவர்கள் கேட்கும் போது அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முதலாக விளக்கம் கேட்டவர் நான் தான். அந்த வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உண்மையான அவருடைய தோற்றத்துல கண்டதைத்தான் அல்லாஹ் அந்த வசனங்கள்ல குறிப்பிடுகிறாங்க. என்ன செய்யறாங்க, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்ன, அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நாகரிக பாட்டார் இல்லையா, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு அல்லாஹ் உருவம் முடியாது, அல்லாஹ் ஒரு சூன்யம் என்பதை போல விளங்கி வைத்திருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களே சொல்லி காட்டுறான் பாருங்க. உஜூஹு யௌமைதின் நாலிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், இலா ரப்பிகா நாலிரா, தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருக்குர்ஆனுடைய வசனங்கள்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க, உங்களில் எவரும் அவர் இறக்காத வரை தன்னுடைய இறைவனை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அல்லாஹ்வே நீங்க என்ன செய்வீங்க, மறுமையில தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் மறுமையில தான் என்ன செய்யப்படும், இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வழங்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில நபி தோழர் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமத்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள்ல எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்ப்போமா, அல்லாஹ் எங்களுக்கு கண்களால் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நபி தோழர் வந்து கேட்கும்போது சொல்றாங்க, ஆம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வேகமே இல்லாத நண்பகலுடைய வெளிச்சத்துல சூரியனை பார்ப்பதற்கு நீங்கள் முட்டி அடிப்பீர்களா, சூரிய உச்சத்துல இருக்குது, சூரியனை எவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாலும் சூரியனை பார்க்கறதுக்கு நாம ஒரு முட்டி அடிப்போமா, யாரு தலையை உயர்த்தினாலும் சூரியன் தெரியும், எத்தனை கோடி மக்கள் திரண்டு இருந்தாலும் சூரியனை எந்த ஒரு நெருக்கடி இல்லாம நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று மறுமையில உங்களுடைய இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அப்ப அல்லாஹ்வை நாம பார்ப்பதற்கு ஆசைப்படணும், அல்லாஹ்வை மறுமையில தான் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன் ஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை மறுமையில சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்க ஆசைப்படுகின்றான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை மறுமையில சந்திப்பதை யார் வெறுக்கின்றார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான். அது கேட்கிறாங்க சில நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அப்போ யாருமே மரணிப்பதற்கு விரும்ப மாட்டாங்களே, எப்படி அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, இது ஒரு மனிதன் மரண தருவாயில இருக்கும் போது, அவனுடைய உயிர் கைப்பற்ற நிலையில இருக்கும் போது, நல்லடியாரா இருந்தா என்ன செய்வான், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து இறையச்சமுடையவனாக வாழ்ந்தவராக இருந்த என்ன செய்வான், மரண தருவாயில் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஆசைப்படுவான். நான் செய்த நன்மைகளுக்கு, நான் செய்த நல்லவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி வாங்கணுமே, சொர்க்கத்தை பெற வேண்டுமே என்று யாரு நல்லடியாரா இருந்து ஆசைப்படுவான், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புவான். கெட்டவனாக இருந்த இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவனாக, எந்த ஒரு நல்லறமே செய்யாத ஒரு அடியானாக இருந்த மரண தருவாயில் அவன் என்ன நினைப்பான், அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் வெறுப்பான். ஏன் இந்த நிலைமையில அல்லாஹ்விடத்துல போன அந்த உலகத்துல எந்த ஒரு நன்மையும் செய்யாத இந்த நிலையில நான் அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தா அல்லாஹ் என்ன வேதனை செய்வானே, அல்லாஹ் நரகத்தில் விட்டு வேதனை செய்வானே என்று பயந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவன் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான்.
பலத்தான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகின்றான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பார்களோ அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், சந்திப்பதை வெறுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட வேண்டும். எதன் மூலமாக? இந்த உலகத்துல நல்லறங்களை செய்வதை முற்படுத்துவதன் மூலமாக, நன்மைகளை செய்வதில் போட்டி போடுவதன் மூலமாக மறுமலை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். திருமலை குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. யார் தன்னுடைய தமது இறைவன் சந்திப்பை எதிர்பார்க்கின்றார்களோ அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர் இந்த உலகத்துல நல்லறத்தை அவர்கள் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. தமது வணக்கத்தில் எவரையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கட்டும். மறுமையில் யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுறீங்களோ அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. இந்த உலகத்தில் அதிகமாக நல்லறங்களை அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான். அப்ப நம்ம அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த உலகத்துல நல்லறங்களை முற்படுத்தணும். அப்படி முற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் மறுமையில் நமக்கு காட்சி தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான். ஒரு முறை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முழு நிலவுள்ள ஒரு இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அப்ப கேட்கிறோம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் மறுமையில அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியுமா என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நிலவை நீங்கள் எப்படி நெரிசல் இல்லாமல் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்களோ, இந்த நிலவை நீங்கள் எப்படி நெரிசல் இல்லாமல் முழு நிலவை பார்க்கின்றீர்களோ அதே போன்று நீங்க மறுமையில உங்களுடைய இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனவே சூரியன் உதிப்பதற்கு முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் உள்ள தொழக்கூடிய விஷயத்துல நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. தூக்கத்தின் காரணமாக மற்ற வேலைகளை செய்வதன் காரணமாக இந்த இரண்டு தொழுகையில அலட்சியமாக இருக்காதீங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி தொழுகிற என்ன சுபுஹ் தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டின சுபுஹுடைய நேரத்திலும் அசருடைய அந்த தொழுகையிலும் பேணுதலாக இருங்க. அது அலட்சியமாக அதை தவற விட்டால் இந்த ரெண்டு தொழுகையும் தவறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? தூக்கம் தான். நம்ம தூக்கத்தின் காரணமாக தூங்குவதற்கு ஆசைப்பட்டவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் சுபு தொழுகையை தவற விட்டுட்டு இருக்கிறோமே, சுபு தொழுகை அலட்சியம் காட்டுறோமே, எப்போது முழிப்பு வருவது அப்போ தொழுதா போதும் என்கின்ற நிலையில ஒவ்வொரு நாளும் கண் விழுந்ததுக்கு பிறகு அந்த சரியான நேரத்துல ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றாம 6:30 மணிக்கு விழிப்பு வந்தா 6:30 மணிக்கு தொழுகிறது, 7 மணிக்கு விழிப்பு வந்தா 7 மணிக்கு தொழுகிறது, அல்லது மற்ற 4 வந்து தொழுவது சுபு தொழுகையை தவற விடுகின்றோமே. அப்ப இந்த தொழுகையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அல்லாஹ்வை நீங்க மறுமையில எப்படி முழு நிலவை நெருக்கடி இல்லாமல் காண்பீர்களோ அது போன்று நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த இரண்டு தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க என்று செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில அல்லாஹ்வை காண்பதற்குரிய வழிவகையில நாம செய்ய வேண்டிய நல்லறங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப நம்ம சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வை பத்தி கேள்விப்படுறோம், அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஏகனாகி அல்லாஹ்வை காண்பதுதான் சொர்க்கவாசிகள் அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பம் என்று செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அல்லாஹ்வை காண வேண்டும் என்கின்ற அந்த நியத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகின்றார்கள் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம மறுமையில அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எப்ப இழப்போம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டாங்க, மறுமையில 3 பேர்கிட்ட அல்லாஹ் மறுமையில அவர்கள்ட்ட பேசவும் மாட்டான். அல்லாஹ் அவர்களை 7 எடுத்து கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டான். தூய்மைப்படுத்த மாட்டான், அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை 7 எடுத்து கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ் 7 எடுத்து பார்க்கல நம்மளுடைய நிலைமை என்ன? மறுமையில ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வுடைய கருணையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து மஹ்ஷர் மைதானத்துல துடித்துக் கொண்டிருப்போம். சில மனிதர்கள் அல்லாஹ் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க.
அந்த மனிதர்கள் யார்? முதலாவது சொல்றாங்க, தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழே பெருமையுடன் இழுத்து செல்லக்கூடியவர்கள். யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்கின்றதோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல அணு அளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டார். தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவன், தன்னுடைய அழகை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய அறிவை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள், இப்படி மனிதர்களை பெருமை அடிக்கக்கூடிய மக்கள் பல விதத்துல இருக்கிறாங்க, பல கோணங்கள்ல இருக்கிறாங்க. பொருளாதாரம் கொஞ்சம் மிகைத்திருந்தா அவரிடத்துல பெருமை என்ன, தலை தூக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிற ஏழைகளை பார்த்தா இலக்காரமா பார்க்கிறது, அவனுக்கு சலாம் சொல்வது கூட கிடையாது. தன்னை பற்றி எப்போதும் பெருமையாக பேசிக் கொள்வது. இந்த மாதிரி பெருமை உடையவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்றான்? பொருளாதாரத்தை வச்சு பெருமை அடிக்கிறது, தன்னுடைய குலத்தை வைத்து பெருமை அடிக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பெருமை என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. பெருமையுடைய விஷயத்துல யாரும் அல்லாஹ்விடத்துல போட்டி போடக்கூடாது. அப்ப யார் இந்த உலகத்தில் இப்படி பெருமையோடு தன்னுடைய ஆடைகளை தலையில் இழுத்து செல்கின்றார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டான்? பெருமை உடையவர்களை, தற்பெருமை தலைக்கணம் உடையவர்களை அல்லாஹ் மறுமையில ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். அதே மாதிரி செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர். ஒருத்தனுக்கு நாம உதவி செய்யணும், நாம உதவி எப்படி செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல மறுமையில நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்விடத்துல உதவி செய்தா அது ஓகே. ஒருத்தனுக்கு உதவி செய்து விட்டு அதை 10 பேர்கிட்ட சொல்லி காட்டி அவனை கேவலப்படுத்துவது, செய்த உபகாரத்தை சொல்லி சொல்லி காட்டுவது, அவனுக்கு நான் தான் உதவி செஞ்சேன், அவனுக்கு அந்த வண்டியை நான் தான் வாங்கி கொடுத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டான் பாவம், ஆஸ்பத்திரியில அம்மா சேர்த்து பணம் இல்லாம கஷ்டப்பட்டான், நான் தான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன் நேற்று. இப்படி என்ன செய்து தன்னுடைய உபகாரத்தை அடுத்தவர்கிட்ட சொல்லி காட்டுறது, சொல்லி சொல்லி நோவினை செய்வது. அல்லாஹ் இறை நம்பிக்கை ஒரு பண்பை என்ன சொல்லி காட்டுறான்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அவர் உதவி செய்வார்கள், அவர்கள் எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இந்த உலகத்துல யார்கிட்ட உதவி செய்தோமோ அவர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர ஒரு உதவியை செய்து விட்டு சொல்லி காட்டக்கூடாது. இந்த மாதிரி யார் சொல்லி காட்ட, செய்த உபகாரத்தை யார் சொல்லி காட்டுகின்றார்களோ மறுமையில அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட. அதே மாதிரி பொய் சத்தியம் செய்து தன்னுடைய சரக்கை விற்கக்கூடியவன், வியாபாரம் செய்யக்கூடியவன். ஒரு பொருளை விற்கிறாங்க, என்ன செய்யறது? ஒரு பொருளை ஒருத்தனுடைய தலையில கட்டுறாங்க, துணிந்து பொய் சொல்லக்கூடிய வழக்கம் இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? பொய் சொல்லி என்ன செய்யறான்? தன்னுடைய பொருளை வியாபாரம் செய்யறான். அதை மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம் என்று அவன் நினைத்துக் கொள்கின்றான். ஒரு பொருளை ஒருத்தன் 100 ரூபாய்க்கு கேட்ட அவர் 50 ரூபாய்க்கு தான் வாங்கி இருப்பாரு, வியாபாரி 50 ரூபாய் தான் அவரு முதல் போட்டிருப்பாரு. ஆனா என்ன சொல்றது? எனக்கே அசல் 100 ரூபாய் விழுது. இப்படி பொய் சொல்றோமா இல்லையா? உனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அதை விற்கலாம், இல்ல என்றால் எனக்கு இந்த விலை, எனக்கு நீங்க கேட்கக்கூடிய விலைக்கு எனக்கு கட்டுப்படி ஆகாது சொல்லிடலாம். ஆனா அவர் கேட்காம என்ன செய்வாங்க? நானே 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எனக்கே அசல் 100 ரூபாய் விழுது. இந்த மாதிரி பொய் சொல்றோமா இல்லையா? பொய் சத்தியம் செய்யறோமா இல்லையா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். யார் தன்னுடைய சரக்கை விற்பதற்காக பொய் சத்தியம் செய்கின்றார்களோ, பொய் சொல்லி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்றார்களோ மறுமையில அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை பகல. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் மறுமையில ஏறெடுத்து கூட பார்க்காத மனிதர்கள் யார் என்பதை என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நபி தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. மற்றொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு சில அடியார்கள் உண்டு, மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கு அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்லும் போது யா ரசூலுல்லாஹ் அவர்கள் யார் என்று செய்யறாங்க? நபி தோழர்கள் சொல்லும் போது, ஒருவர் தன் பெற்றோரை வெறுத்து அவர்களை விட்டு விலகியவன். இன்னைக்கு எத்தனை மக்களுக்கு இது பொருந்துது? பெற்றோர் என்ன செய்வாங்க? பெற்றோரை விட்டு ஒதுக்கியவன், அவர்களை வெறுத்து ஒதுக்கியவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் திருமணம் ஆன பிறகு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு இருப்பார்களே தவிர வயதான பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? தனிமையில விடக்கூடிய
பிள்ளைகளை இன்னைக்கு சமூகத்துல சர்வ சாதாரணமா பார்க்கிறோமா இல்லையா? வயதான காலகட்டத்தில் கடைசி நேரங்களில் உதவி செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் தனிமையில வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம். அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை குறித்து திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல எந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். சீ என்ற வார்த்தை கூட அவர்களுக்கு எதிராக உபயோகிக்க கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை குறித்து பல வசனங்கள்ல எச்சரிக்கை செய்யறான். ஆனா அதுல நம்ம அலட்சியம் காட்டுறோம். நாம இளமை பருவத்தில் இருக்கும் போது, குழந்தை பருவத்தில் இருக்கும் போது பெற்றோர்கள் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். நாம் வளர்ந்து ஆளாகின்ற வரைக்கும், படித்து நாம ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையை அடைகின்ற வரைக்கும் அவனுக்கு பெற்றோர்கள் தேவைப்படுது, பெற்றோருடைய உதவி தேவைப்படுது. இன்னைக்கு திருமணமாகி தான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையை அடைகின்ற போது வயதான பெற்றோர்களை சுமையாக பார்க்கக்கூடிய பிள்ளைகள் சமூகத்தில் ஏராளம். அப்ப யார் இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் தன் பெற்றோரை வெறுத்து அவர்களை விட்டு யார் விலகுகின்றானோ அவர்களை அல்லாஹ் அத்தகைய மக்களை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்து கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்று செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி கேட்டகரிகள் நாம் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் செய்தால் மறுமை நாள் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வை காணக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம். இந்த மாதிரி தவறுகள் இருந்து நாம விலகி இருந்து அல்லாஹ்வை மறுமையில பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நன்மக்களா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். பெரிய சோதனைகள் சொர்க்கத்துல அல்லாஹ் மூமின்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இன்பங்களிலே மிகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெறுவதுதான். அப்ப அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் மறுக்கப்படும், யாரு அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறாங்க. அதுல முக்கியமா ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, விபச்சாரம் செய்யக்கூடிய புதியவன். விபச்சாரம் என்பது அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய 7 மிகப்பெரிய பாவங்கள்ல ஒரு பாவம். அதை இளமை காலத்துல செய்ய நம்மளுடைய ஒருத்தன் நல்ல இளமையா இருக்கிறான், இளமை பருவத்துல இருக்கிறான். அந்த நேரத்திலேயே இளமையில எல்லாமே அதிகமாக இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், ஆசைகள் அதிகமா இருக்கும். அந்த இளமை பருவத்துல கூட ஒருத்தருக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கிடையாது மார்க்கத்துல. விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி செய்தார் என்று சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? திருமணமானவர்களாக இருந்தால் மரண தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்தை குறித்து சொல்லி காட்டும் போது, யார் ஒருவன் விபச்சாரம் செய்கின்றானோ, அதை செய்கின்ற போது விபச்சாரம் செய்கின்ற போது அவன் மூமினாக முஸ்லிமாக இருப்பது கிடையாது. ஒருத்தன் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்யறான்னு சொன்னா செய்யும் போது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான், அவன் முஸ்லிமாக இருப்பதில்லை. என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. அப்படி விபச்சாரத்தை குறித்து இஸ்லாத்துல கடுமையான எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்க நெருங்கிவிடக் கூடாது. அருகில போறதுனா என்ன? விபச்சாரத்தை தூண்டக்கூடிய காரியங்களை, ஆபாச படங்களை பார்ப்பது, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்த்து கண்களால் ரசிப்பது, இது போன்ற விபச்சாரத்தை தூண்டக்கூடிய காரியங்களுக்கு பக்கத்துல கூட நெருங்கிறாத என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அதுல விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர் வயசு 50-60, இன்னைக்கு சமூகத்துல இந்த பாலியல் குற்றங்களை சிக்கக்கூடிய மனிதர்கள் 50-60 வயதுக்கு மேலானவர்கள் அதிகமாக மாற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 50 வயது 60 வயது முதியவர்கள் என்ன செய்யறாங்க, 15 வயது 10 வயது சிறுமிகளை ஏமாற்றி பாலியல் சீண்டல்ல ஈடுபடக்கூடிய காட்சிகளை சர்வ சாதாரணமாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி வயதான நமக்கு வயது 50 தாண்டிடுச்சுன்னு சொன்னா நமக்கு கபருடைய ஞாபகம் தான் வரணும்,
மரணத்துடைய சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்துல அதிகமாக வரணும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டு உபச்சாரம் ஒருத்தர் செய்தான்னு சொன்ன அது எவ்வளவு பெரிய பாவம். அப்ப அதைத்தான சில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கிழவனை முதியவனை அல்லாஹ் மறுமை நாள்ல ஏறெடுத்து கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆக இந்த எச்சரிக்கை கூறி என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.